ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த MXT ட்ராமா. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதையில் ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்பில் நடக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்ட்ரி கேமில் ஜாயின் பண்ணுறா. அங்கே தான் அவள் ஹீரோவையுமே சந்திக்கிறா. அவனோட கேரக்டர் அவன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகுது. ஆனால் ஒரு நாள் கேமுக்கு வெளியே ரியல் லைஃப்பில் அவள் ஹீரோவை எதிர்பாராத விதமாக சந்திக்கும் போது கேம் கேரக்டருக்கும் ரியல் ஐடென்டிட்டிக்கும் இடையில இருக்கிற பவுண்டரி மெல்ல மெல்ல பிளர்ராக ஆரம்பிக்குது. இந்த ட்ராமா இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டில மக்கள் தங்களோட உண்மையான உணர்வுகளை மறைக்க போட்டிருக்க சைக்காலஜி மாஸ்குகளையும் நடிப்பின் மூலமா உருவான உண்மையான ஃபீலிங்ஸோட அர்த்தத்தையும் ரொம்ப அழகா காட்டியிருக்கோம். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு ஃபோன் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா இல்லையா, இவ தான் இந்த கதையோட ஹீரோயின். இவங்க ஒரு கம்பெனில அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமா இருந்திருக்கும். எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு சொல்ல போனா இவங்களோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அப்ப கூட அவங்க பெர்மிஷன் போட்டுட்டு தான் இந்த ஹாலுக்கே வந்திருப்பாங்க. வந்தவங்க மறுபடியும் வேலை விஷயமா ஃபோன் பேசிட்டே தான் உள்ள என்டர் ஆயிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு பிஸியான ஒரு பொண்ணு தான் ஹீரோயின். அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது மாப்பிள்ளையோட அம்மா எங்கம்மா இன்னும் இவனை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். தெரியலையேம்மா, நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோனோட அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட போய் என்னம்மா நீங்க நான் சொன்ன மாதிரி ஹாலை புக் பண்ணாம இவ்வளவு பெருசா புக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லடா இந்த மாதிரி சம்மந்தி வீட்டுல தான் அப்படி சொன்னாங்க, சரி நாங்களும் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம கொஞ்சம் கேஷுமே வச்சிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. என்ன லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்க, பொண்ணு வீடுனா இதெல்லாம் செய்யணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுமே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறமா சரி நமக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க போய் உட்காந்து மறுபடியும் அவங்களோட வேலையவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப் எல்லாம் எடுத்து உட்காந்து அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஆனா அங்க சிக்னல் சரியா கிடைச்சிருக்காது. ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி அந்த பக்கமா எந்திரிச்சு போய் அங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப லேப்டாப் ஆன்ல தானே இருக்கு. அப்போ ஒரு குழந்தை பையன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அது ஏதோ கேம் விளையாடுற டூல்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று அமுத்த அப்பதான் கரெக்டா இவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் வந்திருக்கும். கரெக்டா அவன் அதை போட்டு விட்டுருவான் போல. ஆக்சுவலா அது ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான். அதை அனுப்புனது வேற யாரும் கிடையாது, இவங்களுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள தான். அவன் அதுல என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி சாரி என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது, சொல்ல போனா எனக்கு இதுல விருப்பமும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா நான் இந்த ஊர்லயே இல்ல வேற ஊருக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது ரொம்ப கேர்லெஸ்ஸா ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருக்கேன். அது அந்த லேப்டாப்பை சுத்தி இருந்த அத்தனை பேருமே கேட்டிருப்பாங்க. ஆனா இங்க ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு தான். ஏன்னா அவன் நினைச்சிருந்த முன்னாடியே இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க வீட்டுல சொல்லிருக்கலாம். ஆனா இப்படி இவ்வளவு செலவு பண்ணி இப்படி ஹால் எல்லாம் புக் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இவங்க ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்க என்னடி இன்னும் எந்திரிக்கலையா, சாப்பிடவோ இல்லையா, இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயினை சொல்லி ஒன்று குத்த இல்லையே, பிகாஸ் அவங்க இத்தனை வருஷமா சேவ் பண்ணி வச்ச அந்த அமௌண்ட் எல்லாம் போயிருக்கும். அவங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இப்படி ஆசாசையா என்கேஜ்மெண்ட்னு சொல்லி எல்லாமே பண்ணியும் அந்த என்கேஜ்மெண்ட்ல பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு மாப்பிள்ள போயிருப்பான். அதுவும் ஒரு ரீசன் கூட சொல்லாம போனவனை பத்தி இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இருந்திருக்காது. இதனாலேயே ரொம்ப கன்ஃபியூஸ்டா ரொம்ப சேடா ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, இல்ல இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நீ ஃபர்ஸ்ட் எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 2 டிக்கெட்டை கொடுக்குறாங்க. அது ஒரு கேமுக்கான டிக்கெட்ஸ் தான். நீ வா ஃபர்ஸ்ட் போலான்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இது ஒரு VR பேஸ்டு கேம் தான். ஸோ அங்க அங்கேயுமே பயங்கரமான காசு கட்டணும் போல. அதனால இவங்க வேண்டாங்கிறாங்க. இருந்தாலும் நீ வா அப்படின்னு சொல்லி அங்கேயுமே வலுக்கட்டாயமா இழுத்துட்டு உள்ள போறாங்க. இந்த கேமுக்கு உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. வித் அதோட அந்த கேரக்டர் நேம் ஆல்சோ அதோட கிளாத்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை எடுத்துட்டு அவங்க அதுக்கு தேவையான காஸ்டியூமை போட்டுக்கிறாங்க. பட் ஆனா கண்ணாடியை மட்டும் போடாம அப்படியே வந்துடுறாங்க. இந்த கேமுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி இருக்கு, அதுல ஏத்திக்கிறாங்க. அப்புறமா ஒரு இடத்துல கொண்டு இறக்கி விடுறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியல, என்னடி இதுக்கா இவ்வளவு காசு அப்படிங்கிற மாதிரி கேட்டு, ஃபர்ஸ்ட் நீ உன் கண்ணாடியை போடுடி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, டக்குன்னு அதை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்படியே அங்க ஒரு பெரிய இடமே உருவாகுது. சுத்தியுமே செமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பில்டிங் எல்லாமே உருவாயிட்டு இருக்கு. சொல்ல போனா அந்த இடம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும். அதனால வாய பொளந்து ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பெரிய பில்டிங்ல இருக்க கேட் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து பார்த்தா அழகா ஹேண்ட்ஸமா ஒருத்தன் வரான். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவனை பார்த்ததுமே ஹீரோயின் விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவன் என்ன சொல்றான்னா, இங்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள அனுப்புறான். உள்ள வந்தாதான் தெரியுது இந்த கேட்டுக்கு அப்புறமா ஒரு புது சிட்டியே இருக்கு. அதாவது
இந்த உண்மையாக இருக்கிற சிட்டிகளை அப்படியே ரிப்ளிகாவாக வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் இது வந்துட்டு 80s காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குமோ அதை அப்படியே வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கான காஸ்டியூம்ஸ் மாதிரி தான் இவங்களும் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்குள்ளே வராங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இவங்களுக்கான கீயை வந்து எடுத்து கொடுத்துட்டு இதுதான் உன்னோட ரூம் கீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட ஹீரோயின் வந்து அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க கேமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால அப்படியே பேபேன்னு முழிக்கிறாங்க. என்னடி நீ அதெல்லாம் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இது எப்படி முடியும்னு கேட்டா இது முடியறதுக்கு 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னதுக்கு அப்புறம் ரைட்ரா அப்ப நான் போய் தூங்கிக்கிறேன் கீயை கொடு அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு அங்க ரூம்குள்ள போய் படுத்துறாங்க. இப்படி இவங்க நிம்மதியா படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டப்ப டப்ப டப்பன்னு சொல்லிட்டு கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. நாங்க இந்த மாதிரி மிலிட்ரியில இருந்து வரோம், கதவை திறக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இவங்க படப்படன்னு எந்திரிச்சிட்டு ஐயோ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கிட்ட இருக்கிற கார்டை எடுத்து அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபசர். இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன தங்க கட்டி மாதிரி இருக்கு. சொல்ல போனா இது வந்து இந்த சிட்டிக்குள்ள வந்துட்டு அது ரொம்ப இல்லீகல். அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட டாஸ்க் இதுல என்ன அப்படின்னா அந்த தங்க கட்டியை கொடுத்துட்டு அதை வந்துட்டு வைரமா மாத்தணும். அப்படி இவங்களோட டாஸ்கை படிச்சுட்டே இருக்கும் போது கதவை வந்து உடைக்கிற அளவுக்கு அவங்க தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது இது இப்படியே போச்சு அப்படின்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிருவாங்க, கேம்ல கூட நம்ம இப்படி இருக்கமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கதவை ஓபன் பண்றதுக்குள்ள நம்ம எப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம்லயே பின்வாசல் வழியா வந்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. வெளியில வந்தவங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு, அங்க போய் உள்ள உட்காந்துறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு நல்ல தொப்பியெல்லாம் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் தெரியாத மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னாடி வந்துட்டு நல்ல ஸ்பைசியா பார்த்தோம் டெம்ப்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டு வேற இருக்கு. இவங்க வேற ஆல்ரெடி சாப்பிடலையா, சரி பரவாயில்ல கேம் தானே ஒன்று எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க ஒருத்த வந்து எங்க இந்த மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். கேம் தானங்க இது கூட விளையாட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப தொல்லை பண்ற மாதிரியே இருக்கு. உடனே இந்த ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்ப என்னையா உனக்கு விளையாடணுமா இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற அந்த தங்க கட்டி இருக்கு இல்லையா அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்றாங்க. அவனும் அதை பார்த்துட்டு பெரிய லூசா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன சொன்னீங்க புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு சில போலீஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அங்க வந்திருக்கிறதுலயே வந்துட்டு இவன் அந்த போலீஸ்லயே வச்சுட்டு கொஞ்சம் ஹையர் கேண்டிடேட். சொல்ல போனா இவனுமே வந்துட்டு ஒரு மேயர் கேண்டிடேட் தான். ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பக்கத்துல இருந்தவன் என்ன பண்றான்னா இந்தாமா தாயே இதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஹீரோயின் கிட்டே திருப்பி கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா ஒருத்தரையா செக் பண்ணிட்டே இருக்கும்போது இங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாத ஹீரோயின் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. லாஸ்டா வந்துட்டு ஹீரோயின் கிட்டே வந்துட்டு உங்க பேக்கையும் கொஞ்சம் செக் பண்ணு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேகை வந்து கை நீட்டி கேட்க இவங்களுமே அசால்ட்டா இந்தாங்கன்னு சொல்லி நீட்டுறாங்க. ஆனா அப்போதான் வந்துட்டு ஆப்போசிட்ல இருந்த பர்சன் வந்துட்டு அந்த கேப்பை ரிமூவ் பண்றாரு. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். அது அப்படியே ஹீரோயினும் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து இவங்களை செக் பண்ணக்கூடாது, ஏன்னா இவங்க வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து நம்மளோட நாட்டுக்காக வந்திருக்காங்க. நீங்க அவங்களை செக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்ம நாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஆகும். அதுக்கு அந்த ஆர்மியோட லீட் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான், நான் இவங்களை செக் பண்ணியே அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி தெரியல. அப்படி இல்ல நீ பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பாயிண்ட்ல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சொல்லப்போனா 2 பேத்துக்குள்ள வந்துட்டு பயங்கரமான வாக்குவாதமே போகுது. அப்பதான் அதுல நடுவில் ஒருத்தன் வரான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இந்த சீஃப் ஆர்மி கிட்ட வந்துட்டு தயவு செஞ்சு நீ சண்டை போடாதப்பா, அவரு தான் வந்துட்டு இந்த ஆர்மியோட ஹெட்டே, ஸோ அதனால அவர் சொல்றதை கேட்டுட்டு சுமூகமா விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் அவனுக்கே தெரியுது ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா இப்ப வந்தாலையா இவனுக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே வந்துட்டு விழுந்துறான். அதனால என்ன பண்றான்னா அப்படியே வந்துட்டு இன்டெரக்டா அப்ரோச் பண்றான், இந்த மாதிரி என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோயினுக்கு பெருசா அவனோட மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பனா அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நான் பேசாம உங்க கூட வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன். அவங்களும் சரி ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்ணாடி போட்ட வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசியிருப்பா இல்லையா, அவன் அகைன் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பாரை வந்து எங்கிட்டே கொடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்பதான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா இவன் தான் வந்துட்டு இந்த மேயரையே வந்து கொலை பண்ணிருப்பான். சோ அவரோட டோர் சாவி இருக்கு இல்லையா, அதை வந்து ஹீரோயின் கொடுத்த அந்த பார்க்குள்ள வச்சு கொடுத்துருப்பான். இது அத்தனையுமே வந்துட்டு ஹீரோ வந்து நோட் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப கையும் களவுமா வந்து பிடிச்சிருப்பாரு. அந்த கீயையுமே காட்டி இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண விட்டுறாங்க. அப்புறமா அந்த வெறும் பாரை வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க, இந்தாங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோயினுமே வந்துட்டு இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான், இந்த மாதிரி எனக்கு இது வேண்டாம், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாவே இருக்கேன். எனக்கு என்னமோ உங்களை பார்த்தாதான் உங்களுக்கு என்ன வேணும்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரையும் கையில கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய தோல்வியை மட்டுமே பார்த்திருப்பாங்க. சொல்ல போனா அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இன்னும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுவுமே வந்துட்டு தடப்பட்டு போக முடியாம ஆயிருக்கும். நல்ல வேலை கிடைக்காம ஒரு ஆவரேஜான கம்பெனில வந்துட்டு மேனேஜருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை தான். அது மட்டும் இல்ல லாஸ்டா வந்துட்டு கல்யாணமே வந்துட்டு அவங்க நினைச்ச மாதிரி இல்லாம அங்கேயுமே வந்துட்டு தோத்து போய் தான் நிற்பாங்க. அட்லீஸ்ட் இந்த கேம்லயாச்சும் நான் வந்துட்டு வின் பண்ண
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த கார்டை மறுபடியும் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட டாஸ்க் என்னங்கிறது தெளிவாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பார் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு டைமண்டாக மாற்றணும். கிடைச்ச அந்த டைமண்ட் ஒரு இடத்துல கொடுத்தா அவங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட் ஒன்று கிடைக்கும். கிடைச்ச அந்த டாக்குமெண்ட்டை மிஸ்டர் ஃபெங் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து மேயர் ஆயிடுவார். சொல்லப்போனால் இவங்களோட டாஸ்கே வந்துட்டு மிஸ்டர் ஃபெங் வந்து மேயர் ஆகணும். அவர் மேயர் ஆகணும் அப்படின்னா அவரோட கையில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ இப்போதான் வந்துட்டு இவங்களுக்கு ஹீரோ சொன்னதே புரியும். ஏன்னா அவர் அப்பவே வந்துட்டு சொல்லியிருப்பாரு நீங்க ஃபெங்க கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டை தேடி போறாங்க. அவங்க பார்த்தா ஒரு இடத்துல வந்துட்டு கெசினோ ஆடிட்டு இருக்காங்க. அங்க போய் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வேணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அப்படியே இதை எங்க கொண்டு போய் டைமண்ட் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல விசாரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு லேடி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பானை இருக்கும், அதுல போய் நீங்க இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது டைமண்டா மாறிடும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பானையை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வந்துட்டு இவங்க அந்த பாரை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த பக்கமா போய் இருந்திருப்பாங்க. வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அதுல பாரும் கிடையாது டைமண்டும் கிடையாதுங்கிறது. ஐயோ என்னடா இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு காட்டுறாங்க இதை எடுத்தவன் வேற யாரும் கிடையாது, அந்த கண்ணாடி போட்டவன் தான். ஸோ இவங்க அதை கண்டுபிடிச்சு அந்த கண்ணாடிக்காரனையே போய் மிரட்டி அந்த பாரை வாங்கி ஒரு வழியா அதை வந்து டைமண்டா மாத்திடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை வந்து டாக்குமெண்ட் தானே. ஸோ அதனால ஒரு இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கிடைக்குது. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை வந்துட்டு ஃபெங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு கிளம்பி ரூமுக்கு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அங்க டோர்ல வந்துட்டு ஒரு நோட்ஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. என்னடா அதுன்னு எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி நம்மளோட பிளான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால நீங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வாங்க, முக்கியமா ப்ளூ ஸ்கார்ஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதனால அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அதில் போட்டிருக்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்துட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவரோட கழுத்துலையுமே வந்துட்டு ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ தயங்கி பக்கத்தில் போறாங்க. அந்த பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து வேற யாரும் கிடையாது, ஹீரோன்னு சொல்லிட்டு. அதனால அப்படியே போய் பக்கத்தில் உட்காராங்க. உட்காந்துட்டு நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாம் நான் தான், சொன்னபடியே எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டிங்க போல, இப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் அதை எடுக்கிறாங்க, தொப்பிக்குள்ளே மறைச்சி வச்சிருப்பாங்க போல். அதை எடுத்து கொடுக்கலான்னு போகிறப்ப பக்கத்துலேயே இன்னொருத்தர் வர்றாரு. அவரோட கழுத்துலையுமே வந்துட்டு ப்ளூ ஸ்கார்ஃப் வந்து இருக்குது. அப்போ ஹீரோனுக்கு டவுட் வருது, உண்மையாலுமே இது நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இங்கே பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம் தான், சொல்லப்போனால் ரெண்டு பேரோட மிஷினுமே என்ன அப்படின்னா ஃபெங்க வந்து மேயர் ஆகணும். இப்போ நீங்கள் இதை என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபெங்க வந்துட்டு மேயர் ஆக்கிடலாம், உங்களோட மிஷினுமே கம்ப்ளீட் ஆயிடும், இங்கேருந்து கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு அவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இனிஷியலாக ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கண்ணாடிக்காரன் கிட்ட இருந்து காப்பாற்றினதா இருக்கட்டும், போலீஸ் கிட்ட இருந்து காப்பாற்றினதா இருக்கட்டும், நிறைய ஹெல்ப் பண்ணனால இவங்களுக்கு இவர் மேலே வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஸோ அவங்களும் அந்த என்வலப்பை வந்துட்டு அவர்கிட்ட அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு சில போலீஸ் எல்லாம் வராங்க. அப்போ கூட ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சுட்டு இருக்க அந்த நியூஸ் பேப்பரை வச்சு அவங்களோட ஃபேஸையுமே வந்து ஹைட் பண்ணிடுறான். அந்த மூமெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளையாக பார்க்குது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குயினே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்தாங்க ட்ரெயின் டிக்கெட், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. அவங்களும் அப்படியே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்துட்டு இவங்களை கண்டுபிடிச்சி துரத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐயோ போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஓடி போகும்போது திடீர்னு பார்த்தா இவங்களை யாரோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். என்னடா கேம்னு சொல்லிட்டு உண்மையாகவே சுடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதோட அந்த கேரக்டர் வந்துட்டு அங்கே முடிஞ்சு போயிருக்கும். கண்ணை முழிச்சா அப்படியே வந்துட்டு இவங்க வந்துட்டு ரியாலிட்டியில் தான் இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அங்கே கேமில் வந்துட்டு இறந்துருப்பீங்க இல்லையா, அதனால வந்துட்டு உங்களோட வியர் வந்து பிளாக் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன கேட்பானா, இந்த மாதிரி அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும், அதே மாதிரி ஃபெங் வந்துட்டு மேயர் ஆயிட்டாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த பக்கத்தில் இருந்தவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீன்வெயில் அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் வந்திருக்கும், அதனால அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த நாள் விடியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டோட காஃபி ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே போகிறாங்க. அதுவுமே வந்துட்டு இந்த கேம் நடக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னடி நேற்று கேம் என்னாச்சு, ஃபெங் வந்து மேயர் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னது ஃபெங்கெல்லாம் கிடையாது, அந்த மிலிட்ரி ஒருத்தர் இருந்தானே மேயர் கேண்டிடேட், அவன் தான் வந்துட்டு சேர்மன் ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி சொல்கிறேன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், எப்படி நடந்துச்சுன்னா இல்லை எனக்கு புரியல, நீ போய் பாரு அந்த வெப்சைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறமா வெப்சைட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க போல. இவங்களும் போய் அதை எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவங்க அந்த என்வலப்பை வந்துட்டு ஹீரோ கிட்ட தானே கொடுத்துருப்பாங்க. அப்போது ஹீரோ தான் இவளை வந்து ஏமாத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க. அந்த வெப்சைட்டில் போய் படித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளை ஷூட் பண்ணது வேற யாரும் கிடையாது, அது ஹீரோ தான். சொல்லப்போனால் ஹீரோயினை வந்துட்டு பயங்கரமாக ஏமாற்றி ஹீரோ தான் வந்துட்டு மேயர் ஆயிருப்பாரு.
ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு ஈகோ வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு ஹீரோனால தான் வந்துட்டு இவங்களுக்கு தோணியிருக்கும் இந்த கேம்லேயாவது நம்ம வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ஹீரோவே வந்துட்டு இவங்களை பங்கமாக ஏமாத்திருப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்துட்டு மறுபடியும் நான் அவனை ஜெயிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்துட்டு வேற கஸ்டியூம் வேற ட்ரெஸ் அப்படியே அவங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. எப்பவும் போலயே ஹீரோ வந்துட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ராங் சங்குக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஹீரோவை முறைச்சபடியே உன்னை இதுலையாவது நான் தோக்கடிச்சே தீர்வேண்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.